கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செப்பானியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்ற வார்த்தையோடு இந்த வேளையில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி இதை நான் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதம் நீங்கள் விசுவாசிங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை இளைப்பார பண்ண போகிறார். 10 நாள் அளவும் உபத்திரவப்படுவீர்கள் என்று நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். 10 நாள் உபத்திரவம்னா 10 மாதம் வரைக்கும் எனக்கு ஆண்டவர் சொன்னது, இந்த 10 மாதம் வரைக்கும் நம்ம உபத்திரவப்பட்டோம். என்னென்னலாமோ பாதையில் நம்ம நடந்து வந்தோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதைகளில் இருந்து ஆண்டவர் நம்மளை இந்த மாதத்தில் ஒரு இளைப்பாறுதலான பாதைக்கு நம்மளை கொண்டு வந்து வைக்கிறார். எவ்வளோ என்னென்ன உபத்திரவெல்லாம் பட்டோம். ஆமாம், தாவீதுக்கு நம்மளோட முன்னோர்கள் என்னென்ன பாதையில் நடந்தாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் நடந்து போகும்போது செங்கடல் அவங்களுக்கு முன்னாக நின்னது, எரிக்கோ நின்னது, அதில் எந்தெல்லாம் ஆண்டவர் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தார். நம்ம யோசேப்பை படுகுழியிலிருந்து அந்த பாதையிலிருந்து தூக்கி விட்டார். சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது அவன் அங்கேருந்து தூக்கி அவர் அவனை உயர்ந்த ஒரு பிரதம மந்திரி அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவனை தேசத்திலே உயர்த்தினார். ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீது அவர் ஒரு பெரிய போர் வீரனை, ஒரு அரக்கனை கொன்று போடுவதற்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குறோம், சின்னதோ பெருசோ எல்லா உபத்திரவத்துக்கும் சவுல் 21 தடவை அவரை கொல்ல தேடினார். ஒரு பட்சிக்கிறதுக்கு போல அலைந்து திரிந்தார் தாவீதை வேட்டையாடுவதற்காக. ஒரு வேடன் அந்த வேட்டையை பிடிக்கிறது போல, இரையை பிடிக்க தீவிரித்து ஓடுவது போல சவுல் தாவீதை துரத்தி அடித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியில் இருக்கும்போது அக்கினியிலிருந்து விடுவித்தார். தானியேல் சிங்கக்கபியில் இருக்கும்போது சிங்கக்கபியிலிருந்து தானியேலை விடுவித்தார். இன்னும் பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். அதே போல் இன்றைக்கு நம்ம இந்த 10 மாதங்கள் எவ்வளோ பெரிய நம்ம சோதனைகளில், நம்மளோட சூழ்நிலைகளில் நெருக்கத்தினால நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம். நமக்கு அது ஒரு சிறையை போன்ற ஒரு அடிமைத்தனத்தின் நுகமாக இருக்கலாம், அது கட்டுக்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பாதையில் நம்ம இது வரைக்கும் நடந்து வந்திருக்கலாங்க. 10 மாதம் உபத்திரவப்பட்டவங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னது, இந்த 11ஆவது மாதத்தின் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். நீ நடந்து வந்த எல்லா பாதையிலும் உன்னை நடத்தினேன். இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் நான் தான் உன்னை நடத்துவேன். உன் வாழ்நாள் முழுவதும் நான் நடத்துவேன். உன்னை ஒவ்வொரு மாதமும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உன் முடிவு பரியந்தம் உன்னை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்களை நம்ம அந்த பிஞ்சு கால்களை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி நம்ம காலால் எப்படி நம்ம காலுக்கு மேலே வச்சு நடந்து போகுமோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். நம்ம வழிகளையெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஏன்னா தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் அவர் தான் சார்ந்திருந்தார். அதே போல் நம்மளும் சின்னதோ பெருசோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே நம்ம சார்ந்து கொள்ளும். இந்த மாதத்தில் நீங்கள் பல விதமான விடுதலையின் பாதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே போதும் நான் சுமந்து வந்துட்டேன், என்னை விடுவிச்சிட்டிங்க, இவ்வளோ காலம் என்னோட பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ கஷ்டமானதாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையும் ஒரு முடிவும் நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனவே அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்கப்பா. உபத்திரவத்தின் குகையிலேருந்து நாங்கள் இந்த நுழைவாயிலிருந்து நாங்கள் ஆண்டவரே வெளியே செல்லக்கூடிய அந்த கேட்டை நாங்கள் அடைஞ்சிட்டோம் ஆண்டவரே. எனவே இதுவரை நாங்கள் நடந்து வந்தோம்.
ஆனால் அவ்வளத்துலேயும் நாங்கள் நடந்து வந்த பாதையில் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்க, வல்லமை உள்ளவராக இருந்தீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எங்களை ரட்சிக்க போகிறீங்க, எங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்மோட அன்பின் நிமித்தம் நீங்கள் அமர்ந்திருப்பார், முன்பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எவ்வளோ பாதையை நீங்கள் சகித்து தாண்டி வந்துட்டீங்க இல்லையா? எவ்வளோ பாரங்களை பாடுகளை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, எல்லாம் முடிந்தது. அந்த பாதைக்கு நம்ம வந்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இளைப்பாறுதலை அனுபவிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கல்ல, இதுக்கு மேலே பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இனி வரப்போகுது. நீங்கள் ஜெபித்த எல்லாவற்றுக்கும் பதில் வரப்போகுது. இந்த மாதம் ஆண்டவர் படைத்த வெற்றியினால் விடுதலை நாயகன் தரக்கூடிய விடுதலையை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க போகிறோம். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையில் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை யாரெல்லாம் இந்த மாதம் இது எனக்காக வந்திருக்கிறதுன்னு நீங்கள் விசுவசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. என்னுடைய பாதையை நான் சொல்லுவேன் என்றால், ஆண்டவர் தனிமையின் பாதையில் இந்த 10 மாதங்கள் என்னை நடத்தி வந்துட்டார். எவ்வளவோ புலம்பல்கள் இருந்தது, அழுகை இருந்தது, கவலை, கண்ணீர் எல்லாம் இருந்தது, டிப்ரெஷன், சோர்வுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னை இந்த 10ஆம் மாதத்திலேயே அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று நான் விசுவசிக்கிறேன். அந்த பாதையெல்லாம் எனக்கு இப்போது என்னோட நாட்களில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சதுனால ஒரு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆமாம், கர்த்தர் நடத்துகிறார். அவரை நம்பி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம நடத்திட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும், ஆண்டவர் நம்ம எவ்வளவோ அருமையாய் நடத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய சமாதானத்தை எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் அவ்வளவு பெரிய தேவன். அவரை சார்ந்திருக்கும் போது நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம இந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் என்கிற பாட்டில் நம்ம பார்க்குறோம். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா, என்னை பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் சொல்லி நம்ம அப்படியே பாடிக்கிட்டே இருப்போம். ஏனென்றால் கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன், என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடு. வரைக்கும் நம்மளை பிசாசு மேற்கொள்ளாதவர், சோதனைகள் மேற்கொள்ளாதவர், உலகம் மேற்கொள்ளாதவர் நம்மை நடத்தி வந்துட்டார். அவர் தான் எல்லா வல்லமைகளையும் முறியடித்து, நமக்கு முன்பாக இருந்த எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும் முறியடித்து அவர் ஜெயித்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அதனால எல்லா அதிகாரத்தையும் உரிந்து நமக்கு இந்த மாதத்துல பெரிய விடுதலை தந்து விட்டார்னு விசுவாசிங்க. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே, வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன்.
ஏசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எங்க இந்த நவம்பர் மாசத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம துதிபாடி கொண்டாட போகிறோம். ஏன்னா நம்ம வெற்றியை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணின யுத்தங்கள், இது வரைக்கும் நம்முடைய பாடுகள், இது வரைக்கும் நம்முடைய சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் முடிந்தது. இந்த நவம்பர் மாதத்தில் எல்லாத்தையும் நமக்கு நீக்கி போட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார், இளைப்பாறுதலை தரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னாரே, அந்த முடிவு நமக்கு அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடிய அந்த பாதை, வெளிச்சத்தின் பாதை, மகிமையின் பாதை நமக்கு அப்படியே வந்துட்டோங்க. கடந்து குகையிலிருந்து நம்ம அப்படியே கடந்து நம்ம அந்த வெளிச்சத்துக்கு, நம்மளுடைய உலகத்துக்கு வந்துட்டோம். குகையிலிருந்து நம்ம அப்படியே வந்துட்டோம், ஒரு மகிமையான இடத்துக்கு வந்துட்டோம். எனவே அந்த இதை விசுவாசிங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. விசுவசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்ய போகிறோம் ஆண்டவரே. பாடல் பாடி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்ய போகிறோம் ஆண்டவரே. அங்கே கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறத, எங்களுக்கு தரப்போகிற இளைப்பாறுதலை, ஏனென்றால் இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர், இம்மட்டும் காத்த எபனேசர் ஆண்டவரே. நாங்கள் நடந்து வந்த பாதையை நீங்கள் கடக்க வச்சிங்களே ஆண்டவரே, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியலைன்னு சொல்லும்போது எங்களை ஆண்டவரே உங்கள் தோல் மேலே சுமந்து கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. அப்பா அப்பான்னு கதரும் போதெல்லாம் ஆண்டவரே, உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஆண்டவரே, துர்ச்சன பிரகாரத்தில் இருக்கிற ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் இருக்கிற எங்களை ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற எங்களை தூக்கி ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா. நீர் கடந்து வந்து விடுவிக்கிற தேவன், காத்து தப்ப பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் வந்துட்டு நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11வது மாதம் நாங்கள் விடுதலை அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் எதை நாங்கள் விசுவசிக்கிறோமோ அதை நாங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். எங்கள் இருதயத்தில் நாங்கள் நம்புகிற எங்கள் நம்பிக்கை அது நிச்சயமாய் வாழ வைக்கக்கூடியதப்பா. இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை விசுவாசிச்சு, இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை யார் யாருக்குள்ளேலாம் இறங்குகிறதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே, விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. இந்த வார்த்தை இது எனக்கு தான் கடந்து வந்ததுன்னு ஆண்டவரே யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புனீங்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அது செய்து முடித்து விட்டு தான் அவங்க கிட்ட வரணும் ஆண்டவரே. எனவே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தரப்பா. எனவே கர்த்தாவே, நீங்க வாக்கினால சொல்லுகிறத உங்க கரத்தால நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. எனவே இந்த மாதத்துல விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இதுவரைக்காக என்னை விடுவிச்சிருங்கன்னு கதர்னவங்க ஆண்டவரே, கடந்து கடினமான பாதையில கண்ணீர் விட்டு அக்கினியான பாதையில ஆண்டவரே, தண்ணி போன்ற பாதையில ஆண்டவரே, மூழ்கடிக்கக்கூடிய பெருவெள்ளம் போன்ற பாதையில ஆண்டவரே, சீறி வரும் புயலை போல வந்த காரியங்கள்ல ஆண்டவரே எல்லாவற்றினின்றும் நீர் ஆண்டவரை விடுவித்து நீர் ஆண்டவரை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த பாதையில் நாங்கள் நடந்து வந்தாலும் அந்த பாதையில் எங்களை நீர் காத்து வந்தீர், சுமந்து வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்க பேர்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து களிக்கூற எங்க கூடவே நீர் இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீங்களே எங்களை நடத்த போறீங்கன்னு நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் அப்படின்னு எங்களை நடத்தி கொண்டு வந்து நீங்கள் எங்களை கையை பிடிச்சிட்டு சொல்கிறீங்க, மகனே மகளே, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமை உள்ளவர், நான் உன்னை ரட்சித்துட்டேன், உன் பேரில் நான் சந்தோஷமாய் மகிழ்ந்து நீ நடந்து வந்த பாதையில் நீ ஜெயத்தை பெற்றாயே, பொறுமையாக நடந்து வந்தாயே. உபத்திரவத்துல எல்லாம் நான் உன் கூட இருக்கேன்னு நினச்சி நீ என் கூட அந்த பாதையில் நீ எப்படியோ நீ நடந்து வந்தியே, உன் அதில் நான் உன் மகிழ்ந்திருக்கிறேன், உன் பேரில் நான் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறேன். நான் என்னுடைய அன்பின் நிமித்தம் நான் உன் கூடையே வந்தேன். இப்போ எல்லாவற்றிலும் உன் கூட இருந்து நானும்
சந்தோஷமாய் கம்பீரித்து மகிழப் போகிறேன் என்று நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா டெஸ்ட்டுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடுது, எங்களுக்கு ரிசல்ட்டு ஆண்டவரே. நாங்கள் பட்ட பாடுகளுக்கு ரிசல்ட்டப்பா நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை ஒவ்வொரு நாளும் இனிமேல் கவுண்ட் பண்ண போகிறோம் ஆண்டவரே. விசுவசிக்கிறோம் கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறத நாங்கள் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. யுத்தங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் கடந்து வந்த எல்லா பாதைகளும் சமாதானமாய் நடத்தி வந்தீர். எனவே இந்த மாதம் முழுவதும் யூதா 1:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது என்று ஆண்டவரே நானும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் மாதமாய் இருக்க போகிறது என்று முழங்கி ஆண்டவரே நாங்கள் கம்பீரித்து முழக்கமிடுகிறோம் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு தெய்வீக பாதுகாவல், தெய்வீக சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரியவர் முதல் சிறியவர் வர ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பாதுகாக்கிற கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய், செட்டைகளுக்குள்ளாய், இரத்தத்துக்குள்ளாய் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய், அசைவாடுதலுக்குள்ளாய், கையின் பிரயாசங்களை ஆண்டவரே, வீடுகளை ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளேயும் அசைவாடுதலுக்குள்ளேயும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதல்களையும் நீ நிறைவேற்ற போகிறீர் என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த மெசேஜை உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.